வர்தா புயலின் சீற்றத்தால் திருவள்ளூர் மாவட்டத்தில் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றன. 1000க்கும் மேற்பட்டோர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர் ரமேஷிடம் கூடுதல் தகவல்களை பெறலாம். ரமேஷ், திருவள்ளூர் பகுதியில் எந்தெந்த இடங்கள்ல அதிக அளவிலான பாதிப்புகள் ஏற்பட்டது, அதனுடைய தாக்கம் எப்படி இருந்தது? வர்தா புயல்ல பெரிதும் பாதிக்கப்பட்டது இந்த பழவேற்காடு பகுதின்னு சொல்லலாம். ஏன்னா அது கரையை கடந்த பகுதி, அந்த பகுதி தான் பழவேற்காடை ஒட்டியுள்ள பகுதி. இங்க பாத்தீங்கன்னா பழவேற்காடை சுற்றிலும் 20க்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்கள் இருக்கின்றன. அங்கிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் பொன்னேரி இருக்கிறது. அதை சுற்றிலும் 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்கின்றன. இந்த கிராமங்கள்லாம் தற்பொழுது இருளில் மூழ்கி இருக்கின்றன. நாம் தங்கியிருக்கக்கூடிய இந்த முகாம்கள் கூட ஜெனரேட்டர் மூலியமாக தான் மின்சாரம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நிலநடுக்கம் எவ்வாறு ஏற்பட்டிருக்குமோ அதே போன்ற பாதிப்புகள் இங்கு இருக்கிறது. பாத்தீங்கன்னா மரங்கள்லாம் சாய்ந்து வீடுகள் மேல் விழுந்திருக்கின்றன. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மின்கம்பங்கள் சாய்ந்து இருக்கின்றன. இந்த மீண்டும் மின்சாரம் கிடைப்பதற்கு 15 நாட்களுக்கு மேல் ஆகும் என்ற அளவிற்கெல்லாம் நாம் அந்த பகுதிக்கு சென்றிருந்தோம். படகுகள்லாம் சிலருடைய படகுகளும் கடலை உள்நோக்கி அழைத்து சென்றிருக்கின்றன. அந்த அடிப்படையில் சேதாரங்கள் என்பது இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா செல்போன் கோபுரங்கள் பெரும்பாலான விழுந்திருக்கின்றன. இங்க இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களுடைய முக்கியமான இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அளவிலே பார்க்கும் பொழுது ஏராளமான சேதத்தை இந்த பழவேற்காடு பொன்னேரி பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சந்தித்திருக்கிறார்கள். காயத்ரி, அரசு எடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகள் பொதுமக்களுக்கு திருப்தி தருதா அல்லது அவங்க எதிர்பார்ப்புகள் வேற என்னென்ன இருக்கு? நேரடியா அவங்க கிட்டே கேட்கலாம். இந்த முகாமில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இங்க செஞ்சிருக்கிற வசதி போதுமான அளவுக்கு இருக்கா? இருக்கு சார், போதுமான அளவுக்கு இருக்குது. எங்களுக்கு போட்டு இது புஞ்சினி போயிட்டு மக்களை எல்லாம் பாதி மக்காங்க அதான் கவலை சார். வேற எதுவும் கவலை. எந்த கிராமம் உங்க எத்தனை பேர் இங்க வந்திருக்கீங்க சார்? அது எங்க இருக்கு? பழவேற்காடுக்கு பக்கத்துல கொடிமரம் இருக்காங்க. அது நேரம் தான் போகணும். நம்ம ஊருக்கு போகணும்னாக்கா சாட்டாங்க போ சுத்தி தண்ணி சார். நடுப்பாத்தான் நாங்க இருக்கிறோம். பல போட்டெல்லாம் அடிச்சு போயிடுச்சு. அது போனா கூட போது மக்கள் போய் அப்படி இது தெரியல சார். மக்கள் எல்லாம் இதுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்களா? இது ரொம்ப கிடையாது சார். இப்ப கொஞ்சம் காத்து நாங்க பாக்கல. இப்ப கொஞ்சம் தண்ணி ஆறுனதை நாங்க கண்ணுல பாக்கல சார். நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? உங்களுக்கு என்ன வசதி எல்லாம் செஞ்சிருக்காங்க? போதுமான அளவுக்கு இருக்கா? நாங்க பழவேற்காட்டுல அடுத்து சாட்டாங்கத்துல இருந்து வந்திருக்கோம். நாங்க இந்த மாதிரி காத்து புயல் வந்துருச்சுட்டால பஸ் வச்சு எங்களை கவர்மெண்ட் ஏற்றிட்டு வந்தாங்க. நாங்கள் ஏறிக்கினாலும் வந்துட்டோம். வந்த இடத்துல எங்களுக்கு நல்லா கொஞ்சம் சாப்பாடு, பிள்ளைங்களுக்கு பிஸ்கட்டு, பால் எல்லாம் தராங்க. ஆனால் ஊர் உள்ளதான் போட்டு வலை இன்ஜினி எல்லாமே அடிச்சுன்னு போயிடுச்சுன்ட்டு யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அதான் காதில் வாங்குறோம். ஆனால் போனாக்கா அங்கே எங்களுக்கு பொழைக்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க சார். அதுதான் எங்களுக்கு முக்கால்வாசி கவலை. நீங்க சொல்லுங்கம்மா, நீங்க எந்த பகுதியில் வந்திருக்கீங்க? உங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும்? நாங்களும் சாட்டாமத்துல தான் சார் வந்திருக்கிறோம். காற்று புயல் ஸ்பெஷல் காற்று வருதுன்னு கவர்மெண்ட் பஸ் வச்சு எங்களை ஏற்றின்னு வந்துடுச்சு. வந்துட்டோம் ஒரு 150 பேருக்கு வந்தோம். திரும்பி பஸ் எங்களை விட்டுட்டு போகிற வழிக்கு தண்ணி ஊர் சுற்றி தண்ணி வந்துடுச்சு. அங்கே இருக்கிற பிள்ளைங்க வர முடியல. காலையில் என்னான்னு நாங்கள் கேட்டால் போட்டு இன்ஜினியர்லாம் அடிச்சுன்னு போயிடுச்சுமா. நம்ம எப்படி அந்த பணம் இவ்வளோ பணம் சம்பாதிச்சு நம்ம வாங்க முடியணும்? பிள்ளைங்கெல்லாம் அழுகுது. நாங்கள் எப்படிங்க சார் அந்த சொத்துலாம் வாங்கி நாங்கள் மீன் பிடிச்சி மக்களெல்லாம் நாங்கள் எப்படி படிக்க வச்சு நாங்கள் எப்படி பொழிப்போம்? நீங்கள் பார்த்து எதுவோ எங்களுக்கு நெல்லுமே அம்மா செய்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நன்றி. கேட்டிருப்பீங்க வெங்கட், பெருத்த சேதத்தை இந்த வர்தா புயல் இங்க இருக்கக்கூடிய பழவேற்காடு உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் இந்த பகுதி பாத்தீங்கன்னா எங்களுடைய மீனவ தொழில் அதிக அளவிலே இருக்கிறது. அவர்கள் பெருந்தளவு பாதிக்கப்பட்டிருக்கிறார். விவசாயிகள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார். நாம் பார்க்கும்பொழுது வாழை தோப்புகள் முற்றிலும் சேதமடைந்திருக்கின்றன. நெல் பயிர்கள் எல்லாம் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் பூந்திருக்கின்றன. அறுவடைக்கு இருந்த நெல்கள் எல்லாம் கூட சேதமடைந்திருக்கின்றன. தென்னை மரங்கள் எல்லாம் சாய்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் புலிக்காடு உயிரினங்கள் சரணாலயமும் அதிக அளவில் பாதிக்கப்பட்டு அந்த விலங்குகள் எல்லாம் இறந்து செத்து, பறவை இனங்கள் எல்லாம் கூட செத்து மிதக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அரிய வகை பறவை இனங்கள் எல்லாம் செத்து அந்த புலிக்காடு ஏரியிலே இருப்பதை நம்மால் பார்க்க முடிந்தது. பேரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன என்பதை பார்க்க முடிகிறது. அரசு ஒருபுறம் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த சூழலில் நீங்கள் பார்த்தவரை பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது? பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து அனைவருமே மீட்கப்பட்டு விட்டார்களா? வேறு யாராவது இருக்கிறார்களா? அது குறித்த விவரங்கள் என்ன?
அதாவது மாவட்ட நிர்வாகம் சார்பிலே நேற்றிலிருந்து பணிகளை துவக்கிவிட்டார்கள். ஆனால் இவங்க பாத்தீங்கன்னா மீனவ கிராமங்கள் இது போன்ற புயலை சந்திப்பது அவர்களுக்கு வாடிக்கை. அதாவது வடகிழக்கு பருவமழை, தென்கிழக்கு பருவமழை என பருவமழைகளை இவர்கள் சந்தித்தவர்கள். ஆனால் அவர்கள் வழக்கம் போலதான் இவர்கள் அரசாங்கம் சார்பிலே உஷார்படுத்தப்படுகிறார்கள், நம்மளை எச்சரிக்கிறார்கள் என்று சிலர் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு அந்த வங்கக்கடல் ஓரம் இருக்கக்கூடிய மீனவ கிராமங்களை தங்கிவிட்டார்கள். அதாவது கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட பேருந்துகளில் வந்தவர்கள் இங்கே வந்து முகாம்களில் தங்கிவிட்டார்கள். ஆனால் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு கடைசி நேரத்தில் இன்று காலையில் வீட்டுக்குள் தண்ணீர் புகுந்தவுடன் வெளியே வந்தபோதுதான் அவர்களுக்கு சிக்கல் ஏற்பட்டது. அங்க இருக்கக்கூடிய பெண்கள், குழந்தைகள் எல்லாம் இது என்ன இவ்வளவு தீவிரமான புயலாக இருக்கிறது, ஒரு மினி சுனாமி போல இருக்கிறது என்று பார்த்து அந்த கடல் அலைகள் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட 20 அடிக்கு மேல் வந்ததை பார்த்து அவர்கள் பயந்து அப்பொழுது அரசு ஏற்பாடு செய்த பேருந்துகள் மூலமாக வந்தார். ஒரு சிலர் உள்ளே தப்பித்துக் கொண்டு உள்ளே மாட்டிக்கொண்டார்கள். இதுல பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மீனவர்கள், அதாவது இளைஞர் மீனவர்கள் யாருமே எங்க முகாமுக்கு வரல. கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டோர் அங்கேயே தங்கியிருந்து தங்களுடைய உறவினர்களையும் அங்க இருக்கக்கூடிய மீனவ கிராமங்களை சேர்ந்தவர்களையும் மீட்டு அவர்கள் தங்களுடைய இன்னுயிரையும் பொருட்படுத்தாமல் அந்த வீட்டுக்கு கொண்ட காட்சிகளை நம்மால் படுகிறது. அவர்களுடைய பணி, அரசு பணியை விட அவர்களுடைய பணியும் ரொம்ப முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. காயத்ரி.